இது சும்மா வெறும் சாம்பிள் தாமா. இனிமேதான் என்னோட ஆட்டமே தொடங்க போகுது. இனி தினம் தினம் சரவெடிதான். அப்புறம் வித்யா, ஒரு விஷயத்துக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். என்னன்னு கேளு. நீ கேட்கலனாலும் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த சூசைட் ஐடியா வந்ததுக்கு காரணமே நீதான். நீ என்ன மிரட்டும் போது ஆண்டிக்கு உண்மை தெரிஞ்சா என்ன கொன்னுடுவாங்கன்னு சொன்னல, அதான் எனக்கான கீ. அவங்க கொல்றதுக்கு முன்னாடி நாமளே அதை ட்ரை பண்ணா எல்லாம் எனக்கு ஃபேவரா நடக்கும்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரி அது நடந்துருச்சு. போங்க, ரெடி ஆகி வரேன். ஆண்டி எனக்கு என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. ஒருவேளை சஞ்சய் கையில தாலியை கொடுத்து எனக்கும் கட்ட சொல்லுவாங்களோ? பார்க்கலாம். எங்க அப்பாவை எதிர்த்து பொட்டியை தூக்கிக்கிட்டு பின்னாடி சென்னைக்கு வராம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? வித்யாவோட அம்மா அப்பா நமக்கு உதவி பண்ணாம இருந்திருந்தா நீ இவ்வளவு தூரம் சாதிச்சிருப்பியா? தனி மரம் என்னைக்கு தோப்பாகாது வேதா. கொஞ்சம் நிதானமா பேசு. இந்த உலகத்துல யாரோட உதவியும் இல்லாம ஒரு புல் பூண்டால கூட வாழ முடியாது. எல்லா உயிருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்னொரு உயிரை சார்ந்துதான் இருக்கு. அதுதான் இயற்கையோட விதி. அதுக்கு நீ ஒன்னும் விதி விலக்கலாம் இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நீ ஆட ஆரம்பிச்சா அந்த இயற்கையும் சரியான பாடம் கற்பிக்கும். உன்ன மாதிரி ஒரு ஆள் இந்த ஃபீல்டுல நான் தான் எல்லான்னு முடிவெடுத்தா அவங்க உருவாக்குன சாம்ராஜ்யமே அழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி முடிவெடுக்கும் போது 4 பேரை கலந்து முடிவெடுக்க கத்துக்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. என்னடா அமைதியா நிக்கிறீங்க? உங்களுக்கு இதுல சம்மதமா? என்ன மாதிரி நீங்களும் உங்க எதிர்ப்ப காட்டுங்கடா. வாயை தொடர்ந்து பேசுங்களா. ஏய், இது ஒரு ஆள் சம்பந்தப்பட்ட விஷயமே இல்ல. பல தலைமுறை பசங்களோட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். என்ன விஜய், நான் எடுத்த முடிவுல உனக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? பிரீத்திக்கு நம்ம வேற ஏதாவது செய்யலாமா? பொறுப்பு கொடுத்தாலும் வேற ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுக்கலாம். இவ்வளவு பெரிய போஸ்டிங் அவகிட்ட கொடுக்கறது எனக்கு சரின்னு தோணலாமா? அவளுக்கு இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. அதனால நான் வேணாம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்க எடுத்த எந்த முடிவையும் நான் எதிர்த்து பேசினதே இல்லை. ஆனா இப்ப நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவுல எனக்கு விருப்பம் இல்லம்மா. தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. நான் என் மனசுல தோன்றத சொல்றேன். கல்யாணம் நின்று போனது பிரீத்திக்கு இழப்புதான். ஆனா அதுக்கீடா நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்த செய்யணுமா? வேணாமா. இது பல தலைமுறையோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். உங்ககிட்ட இருக்கிற தகுதியும் தரமும் நான் பார்த்த வரைக்கும் அவகிட்ட இல்ல. அம்மா, எனக்கும் விருப்பம் இல்லம்மா. சஞ்சய், வித்யா, 2 பேரும் கீழே வாங்க. வாமா. டேய் விஜய், இங்க வாடா. இங்க வாமா. இந்தடா, இத புடுறா. வாமா, வாடா. வாங்க, வந்து நில்லுங்க. சாமி காட்டுமா.
உட்காரு. நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்கு வைஸ் சேர்மனை அப்பாயிண்ட் பண்ண போறேன். அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக தான் உங்க எல்லாரையுமே நான் வர சொன்னேன். யாரு மேடம்? உங்க சின்ன மருமகளா? நீங்க 2 பேரும் சேர்ந்து இதை வாங்கிக்கணும். என்ன மாமா இதெல்லாம்? நீ தான் இந்த வீட்டு மருமகளாக போறன்னு எனக்கு முன்னாடியே தெரியுமா? இருந்தாலும் வெளிப்படையா கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு மருமகளுக்கு செய்ய வேண்டிய எதையும் என்னால செய்ய முடியல. இப்ப நீதானே என் மருமக, இனி அதை மாத்த முடியாதுல்ல. அதான் நான் என் கடமையை செய்யறேன். சாமியை கும்பிட்டுக்க. பிரீத்தி, அவ எனக்கு ஈக்குவலான பொண்ணு. என்ன அண்ணாமலை சார், ஏன் சிரிக்கிறீங்க? லைஃப்ல நீங்க எந்த சிச்சுவேஷன்லயும் யார்கிட்டயும் தோத்ததே கிடையாது. சின்னதா ஸ்கூல் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பின வரைக்கும் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றி தான். பல பேர் உங்ககிட்ட மோதுனா தோத்துருவோன்னு பயந்து ஒதுங்கி போயிருப்பாங்க. அவ்வளவு திறமையான ஆள் நீங்க. அப்படிப்பட்ட உங்களை ஒரு சாதாரண நர்ஸ், பட்டிக்காட்டுல வளர்ந்த பொண்ணு, அவ வந்து உங்களை தோக்கடிச்சிட்டான்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு மேடம். படிப்புக்கும் திறமைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவ ப்ரூவ் பண்ணிட்டாலும் தோணுது. நிறுத்துங்க. புடவை ரொம்ப அழகா இருக்கா அண்ணி. அண்ணியா? ஆமா, இனே நான் உங்களை அண்ணின்னு தானே கூப்பிடணும். சுந்தரி ஆண்டி கவனிக்கிறாங்க, கொஞ்சம் சைலண்டா இரு. யார் பார்த்தா நமக்கு என்னடா? இது நம்ம வீடு, இங்க நம்ம இஷ்டப்படி தான் இருப்போம். வாணி இனி மானசாக்கு அண்ணி தானே, அவ சொல்றதுல என்ன தப்பு? இந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாதவங்கலாம் இங்க ஆடம்பரமும் அதிகாரமும் பண்ணிட்டு இருக்கும் போது என் பொண்ணு அவ இஷ்டப்படி இருக்க கூடாதா? நீ அண்ணினே கூப்பிடுமா, நல்லா சத்தம் போட்டு கூப்பிடு. அதுவும் சில பேர் காதுல விழற மாதிரி அழுத்தம் திருத்தமா கூப்பிடு. அவங்களுக்கு நல்லா வயிறு எரியணும், எரியிற வயிறுல இருந்து காதுல புகை வரணும், அப்படி கூப்பிடுமா. நீ கூப்பிடுமா. டேய், நீ ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்லப்பா, அம்மாவை பத்தி யோசிச்சேன். டேய், அப்பதான் காலேஜ் கிளம்பிட்டால, அப்புறம் என்ன கேஷுவலா இருறா. இப்போ உன்னை கேள்வி கேட்க யாரும் இங்க இல்ல. யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒரு சிங்கம் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கொசு வந்து கடிச்சிருச்சுன்னா அந்த கொசு சிங்கத்தை விட பெருசுன்னு அர்த்தமா? அது என்னமோ சாதாரண கொசுவா இருந்தா பரவாயில்ல, ஆனா அது ஒரு குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்திருக்கு. ஆனா அது அவ்வளவு ஈஸியா கடந்து போயிட முடியாதுமா. அதான் அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொல்றேன். பிரீத்தி, உட்காரு. அப்போ என் மேல உங்களுக்கு இருந்த நம்பிக்கை குறைஞ்சிருச்சுன்னு சொல்றீங்களா? நாங்க அப்படி சொல்லல மேடம். உங்களுக்கு அடுத்து உங்க இடத்துக்கு வர்றவங்க உங்களை விட திறமையான ஆளா இருக்கணும்னு சொல்றோம். நான் இந்த கல்யாணத்தையே ஏத்துக்கலன்னு சொல்றேன். இந்த வீட்ல நீ வச்சதான் சட்டமா? ஆமா, நான் வச்சதுதான் சட்டம். ஓஹோ, அப்படியா? நீ வச்ச சட்டம் தப்பா இருந்தா அத நான் கிழிச்சு எறிவேன். அப்பா, ஏய் இருடா, விட்டா ரொம்ப தான் பேசிட்டு போறா. நானும் எவ்வளவு நாள் தான் பொறுத்துட்டு போறது? இவர் என் பசங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்லதுன்னா அது எதுவா இருந்தாலும் நான் செய்வேன். அது உனக்கு பிடிக்கலனாலும் நான் செய்வேன். என் பசங்க பக்கத்திலேயே நான் நிப்பேன். ஓ, அந்த அளவுக்கு வந்துட்டீங்களா? ஆமா, நீ மட்டும் எங்களை கேட்டா இவளுக்கு வைஸ் சேர்மன் பதவி கொடுத்த. நாங்க அவ்வளோ எடுத்து சொல்லியும் நீ உன் இஷ்டத்துக்கு முடிவெடுத்தல. இவ்வளவு ஒன்னா? ஒண்ணு இல்லதான், இவ்வளவும் ஒண்ணு இல்லதான்.
பிரீத்தியை விட வாணி ஒரு படி மேலதான். ஏன்னா அவ இந்த குடும்பத்துக்காக நிறைய நல்லது பண்ணிருக்க. இது வரைக்கும் அப்படி ஒரு நல்ல விஷயத்த பிரீத்தி பண்ணதே இல்லை. சம்பளத்துக்கு வேலை செய்யற விஷயமும் நான் செய்யற விஷயமும் ஒண்ணா அங்கிள்? அதான் உன்னை விட ஒரு படி மேலன்னு சொல்லிட்டேனே. சரியோ தப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சஞ்சய் வாணி கழுத்துல தாலி கட்டிட்டான். இனி வாணி தான் இந்த வீட்டு மருமக. அவ இங்க சஞ்சய் கூட சேர்ந்து வாழணும். அவங்கள பிரிச்சு வச்சிடாது. நம்ம பசங்க நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வை. நான் தானே ஆசீர்வாதம் தானே பண்ணுவேன். ஏன்னா இப்படி ஒரு நாளுக்காக தானே டே அண்ட் நைட்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பொண்ணு மட்டும் தெளிவா தெரியுது. இவ மருமகள் ஆகணும்னு தானே நீங்க இவ்ளோ பிரச்சனை பண்ணிருக்கீங்க. அந்த வித்யாவுக்காக இல்ல, அப்படிதானே? நீ எப்படி புரிஞ்சுக்கிட்டா அதுக்கெல்லாம் நான் காரணமாக முடியாது. நான் வித்யாவை தான் என் மருமகளாக்கணும்னு நினைச்சேன். அது நடக்கல. சம்பந்தமே இல்லாம வாணி என் மருமகள் ஆயிட்ட. எனக்கு ஏமாற்றமா இருந்தாலும் வாணி ஒரு நல்ல பொண்ணு தானேன்னு நான் ஏத்துக்கிட்டேன். அந்த பக்குவம் உன்கிட்ட இல்ல, அதான் பிரச்சனையே. நியாயமா நீதான் இதையெல்லாம் முன்ன நின்னே செய்யணும். நீ செய்யல, நான் செஞ்சிட்டேன், அவ்வளவுதான். சார், உங்க கை எடுத்து கும்பிடுற. இதெல்லாம் வேண்டாம், பிரச்சனை பண்ணாதீங்க. சாரா, என்னம்மா சாரு மோர்? என்ன தொடுற அருகதை உனக்கு இல்ல. அவர் சொல்றத கேட்டு நான் இல்லாத இந்த வீட்ல நீ சந்தோஷமா வாழ்ந்துக்க. சஞ்சய், வேண்டாமா. தள்ளு. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சஞ்சய், தள்ளுன்னு சொன்னேன். நான் சொல்றத கேளுங்கம்மா. வேண்டாம். யாரும் என்ன தேடி வரக்கூடாது. அம்மா, வேண்டாமா. அம்மா, இங்கே போகாதீங்கம்மா. அம்மா, சொல்றத கேளுங்கம்மா. வேண்டாமா. போகாதீங்கம்மா. அம்மா, அம்மா, சொன்னா கேளுங்க. அம்மா, வேண்டாமா. தயவு செஞ்சு எங்கேயும் போகாதீங்கம்மா. அம்மா, 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 வேண்டாமா. அம்மா, அம்மா, இல்லைங்க. அம்மா. டேய் சஞ்சய், எல்லாரும் உள்ள போங்கடா. அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவளால வேற எங்கேயும் போக முடியாது, போகவும் மாட்டான். அவ கோவம் குறைஞ்சதும் திரும்பி வந்துருவா. அப்பா, என்னப்பா பேசுறீங்க நீங்க? ஏய், நான் சொல்றதாண்டா நடக்கும். நீங்க எல்லாம் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. உள்ள வாங்க. அப்பா, நில்லுங்கப்பா. நாங்க நல்லா இருக்கணும் தான் நீங்க இதெல்லாம் செய்றீங்களா? இல்ல அம்மாவை கோவப்படுத்தணும்னு அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் எல்லாம் செஞ்சு அவங்களை ஜெயிக்கணும்னு சொல்லி நீங்க வீம்பா இருக்கீங்களா? அவள நான் ஜெயிக்கிறது. டேய், அவ என் பொண்டாட்டிட. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வெற்றி தோல்வி எல்லாம் கிடையாது. ஆனா நீங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தெரியலப்பா. நாங்க அவ்வளவு சொல்றோம், கேட்காம உங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டா அதுக்கு என்னப்பா அர்த்தம்? ஒரு அர்த்தமும் இல்லடா. நான் என் பசங்களோட நல்லதை மட்டும்தான் நினைக்கிறேன், அதுதான் அர்த்தம். அம்மா கோவப்படுவான்னு நீங்க எல்லாம் ஒதுங்கி வாழ ஆரம்பிச்சா இந்த ஜென்மத்துல நீங்க சேரவே முடியாது. உங்க வாழ்க்கையில ஒரு நல்லதும் நடக்காது. இப்படிலாம் தடாலடியா ஏதாவது முடிவெடுத்தாதான் ஒரு நல்லது நடக்கும். டேய், உங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகும் உங்களை பிரிச்சு வைக்க சுத்தி பல சதி நடந்துட்டு இருக்கும் போது அதை ஜெயிக்கணும்னா நான் எடுக்கிற முடிவுதான் சரி. நாளைக்கே உங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வை, அதை பார்த்து உங்க அம்மா மனசு மாற சான்ஸ் இருக்கு. அது வரைக்கும் அவ அப்படியே தான் இருப்பா. டைம் வேஸ்ட் பண்ணாம 2 பேரும் போய் ரெடி ஆகுங்க.
கண்ட கனவும் வீணாய் போகுமா? சார் பாருங்க. வேணாம் சார், வேணாம் சார், அதை திறக்காதீங்க சார், வேணாம், வேணாம் சார், வேணாம். சார் என்னாச்சு சார், ஏன் வேணாம்னு சொல்றீங்க? இல்ல, அது என் ஒய்ஃபா இருக்க சான்ஸே இல்ல. நீங்க அந்த முகத்தை எங்களுக்கு காட்ட வேண்டாம் சார். அவ இல்ல, வேண்டாம் சார், காட்டாதீங்க. ஒரு டவுட் தானே சார்? வேண்டாம் சார். சார் பாருங்க சார். வேண்டாம் சார், வேண்டாம் சார். அடையாளம் சொன்னா தானே ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். வேண்டாம். அவ இப்படி எல்லாம் பண்ண மாட்டா. அவ இல்ல, அவ இல்ல. டேய், அவ எங்கேயோ நல்லா இருக்க. டேய், இது அவ இல்ல, அவ இல்ல. இல்ல, என்னால பார்க்க முடியாது, என்னால பார்க்க முடியாதுடா. அவ வேதா இல்ல, அது வேதாவா இருக்காது. அப்பா, நான் வரமாட்டேன். அப்பா நில்லுங்க. நான் வரமாட்டேன்டா. அப்பா, அப்பா இருங்கப்பா. அது வேதா இல்ல. அப்பா, அது நிச்சயமா வேதா இல்ல. அப்பா நான் வரமாட்டேன். அப்பா, அவ இல்ல. அப்பா, அது அவ இல்ல. அப்பா, வரமாட்டா. எனக்கு நல்லா தெரியும். இது அவ இல்லடா. நிச்சயமா இல்ல. அது அவ இல்ல. நான் வேணும்னா அவகிட்ட சண்டை போட்டு வித்யா நல்ல பொண்ணுன்னு அவளுக்கு புரிய வச்சேன். அதுக்காக அவ எப்படி பண்ணிட்டாளடா. ஐயோ அழாதீங்க, அது நம்ம வேதாவா இருக்காது. டேய் சஞ்சய், அது வேதா இல்லடா. இல்ல வேதா இல்ல, வேதா இல்ல, வேதாவா இருக்கக்கூடாதுடா. டேய், அவகிட்ட நான் மன்னிப்பு வேணா கேட்டுக்கிறேன்டா. எப்படியாவது அவளை என்கிட்ட திரும்ப கொண்டு வந்து சேர்த்துடுறா. அவ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. உள்ளுக்குள்ள இவ்ளோ பாசத்தை வச்சுக்கிட்டு ஏன் மாமா அவங்கள வெறுக்கிற மாதிரி நடந்துக்கிட்டீங்க? உங்களோட கோபம் இப்ப நம்மள எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு பாத்தீங்களா? நானும் வேணாமோ இன்னைக்கு நேத்தா சண்டை போடுறோம். இது எங்க வாழ்க்கைடா, எங்க வாழ்க்கையோட இயல்புடா. அவ தப்பு செஞ்சா நான் கண்டிப்பேன். டேய், நான் தப்பு செஞ்சா அவ கண்டிப்பா. அப்படிதானடா வாழ்ந்துட்டு இருக்கு. அதுக்காக எங்களுக்குள்ள அன்பு இல்ல. அவளுக்கு எதுவும் இருக்காதுடா. அப்பா, கார் மட்டும் எப்படி வந்துச்சு? அப்பா, அம்மா இங்கதான் எங்கேயோ இருக்காங்கப்பா. ஆமா, ஆமா, அவங்க இங்கதான் வேதா இருக்காங்க. வாங்க, தேடி வேதா பாருங்க. எங்கேயாவது இருப்பா. வாங்கப்பா, தேடி வாங்க, பாப்போம். எல்லாரும் போய் தேடுவோம். வாங்க, சீக்கிரம் போங்க. வேதா, அம்மா, எங்க இருக்க? வேதா, 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 வேதா எங்க இருக்க? வேதா, நீ எங்க இருக்க வேதா? அம்மா இங்க இருக்காங்கப்பா. வேதா, வாங்க, இங்க வாங்க. வேதா இங்க இருக்கா? வேதா, வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம். வேதா, அம்மா,
என்னம்மா பண்றீங்க? உங்களை காணும்னு நாங்க எல்லாரும் துடிச்சு போயிட்டோம். உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு ரொம்ப பயந்துட்டோம்மா. அம்மா இனிமே எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் இப்படி பண்ணாதீங்கம்மா. எங்களால தாங்க முடியாதும்மா. அம்மா உங்களுக்கு எங்க மேல கோபம் இருந்தா எங்களை அடிங்க திட்டுங்க, ஆனா எங்களை தனியா தவிக்க விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்கம்மா. அத தாங்குற சக்தி எங்களுக்கு இல்லம்மா. சிலந்தி வலையில மாட்டின சின்ன பூச்சி மாதிரி இனி இதுல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. ஏன்னா இனி வேதா ஆண்டி முழுக்க முழுக்க ஏன் கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. நான் சொல்றத கேட்டுதான் அவங்க நடப்பாங்க. நான் ஆட்டி வைக்கிற பொம்மையா அவங்க ஆடுவாங்க. இது வெறும் ஆரம்பம்தான். கூடிய சீக்கிரமே நீ ஆசையா கட்டிக்கிட்ட தாலிய கழட்டி வச்சுட்டு போதுண்டா சாமின்னு தலை தெறிக்க ஓட போற. நான் ஓட வைப்பேன். அப்படி உன்னை நான் ஓட வைக்கலன்னு வையேன், என் பேரு பிரீத்தி இல்ல. நான் சும்மாவே ஆடுவேன். இப்போ சஞ்சய் என் கழுத்துல தாலிய வர கட்டி என்ன இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கிட்டான். இனி நான் சும்மா இருப்பேனா? இனி தாண்டி என் ஆட்டமே இருக்கு. பார்த்து சூதானமா இருந்துக்கோ. வரட்டா செல்லம்.